ஹாய் நண்பா. சவுத் இந்தியன் பேங்க்ல இருந்து தற்பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஜூனியர் ஆஃபீஸர் ஜாபுங்க. ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஸ்டேட் வைஸா வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு 38 மாவட்டங்கள் வழியாக இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் பேங்க்ல வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ தமிழகத்திலிருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மொழி நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்றேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. சவுத் இந்தியன் பேங்க் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க், ஒரு தனியார் வங்கி தான். பிரீமியர் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இன் இந்தியா. தற்பொழுது இந்த பேங்க்ல இருந்து ஜூனியர் ஆஃபீஸர் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைகள் விட்டுருக்காங்க. நிறைய மாநிலங்கள் வழியாக சவுத் இந்தியன் பேங்கினுடைய கிளைகள் இருக்கு. நம்ம தமிழகத்திலையும் 38 மாவட்டங்கள் வழியாக சவுத் இந்தியன் பேங்க்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அக்டோபர் 15ஆம் தேதி ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதாவது அக்டோபர் 22, சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. இந்த ஜாபுக்கு டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட்டுக்கான டேட் டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதி, அதுக்கப்புறம் நவம்பர் 2ஆம் தேதி. இந்த 2 நாட்கள் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த டேட் டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம் டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எலிஜிபிலிட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜாபுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அடிஷ்னலாக SC/ST கேண்டிடேட்க்கு மட்டும் ஒரு 5 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனில் குறைந்தது ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரியில் குறைந்தது 50% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அதற்கும் கீழே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். ஸோ மினிமம் 50% ஆஃப் மதிப்பெண்களோட நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். அதே மாதிரி 10th 12th டிகிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்ட்ரீமாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்ட் டைமாக, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா, இல்லைனா கெரியர் கேப்லலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். ரெகுலராகவே நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 1 year எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் இந்த மாதிரி பேங்கிங் சைடில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வேலைவாய்ப்பு தனியார் வங்கி வேலைவாய்ப்பாக இருந்தாலும் ஒரு அரசு வங்கியில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும், அலவன்ஸஸ், சேலரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸ் பேங்கிங்குள்ளே இருந்தாலும் ஓகே தான், இல்லைனா NBFC நான் பேங்கிங் ஃபினான்சியல் சென்டரில் இருந்தாலும் ஓகே தான், இல்லை எனி அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியில் உங்களுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸர் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வருது. அண்ட் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. அதாவது இனிஷியலி உங்களுக்கு ஒரு 3 years கான்ட்ராக்ட் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில சர்வீஸ் அக்ரிமெண்ட் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் சைன் பண்ணிட்டு தான் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட் கூட இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் தற்பொழுது வேகன்சி வந்திருக்கு. அதில் நம்ம தமிழ்நாட்டில் வேலைகள் இருக்குது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் பேங்கினுடைய கிளைகளில் உங்களுக்கான வேலை வாய்ப்புங்க. ஸோ நம்ம தமிழகத்திலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தான். உங்களுக்கு தமிழ் நல்லாவே பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், முன்னுரிமை கிடைக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா இது ஜூனியர் ஆஃபீஸர் லெவல் ஜாபில் வர்றதுனால உங்களுக்கான சேலரி வருடத்தில் 4.8 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஆனுவல் சேலரி சொல்லியிருக்காங்க. அப்போ மந்த்லி ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு 35,000லேருந்து 40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட், அதாவது வீட்டில் இருந்தபடி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாங்க. உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடி வெப்கேம், மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்க்ரீன் இது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாமை வீட்டில் இருந்தபடி நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் ஆன்லைன் டெஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணி குரூப் டிஸ்கஷன் அண்ட் ஃபைனலாக பர்சனல் இன்டர்வியூ கூட வைக்கிறாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு 500 ரூபாய் போட்டிருக்காங்க. SC/ST கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணிக்கலாம். எதை டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு மூலமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். அக்டோபர் 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக எடுத்திருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி சிக்னேச்சர் அண்ட் உங்களுடைய ரெஸ்யூம் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமாக அப்டேட்டடாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்யூமை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. PDF ஃபைலில் தான் இருக்கணும்.
1 MB ஃபைல் சைஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய 10th 12th டிகிரி மார்க் ஷீட் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் சிங்கிள் PDF ஃபைலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக அந்த PDF ஃபைலுடைய சைஸு ஒரு 3 MBக்குள்ளே தான் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஒன்ஸ் அகைன் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். நவம்பர் 1ஆம் தேதி அண்ட் நவம்பர் 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருந்தபடி தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அக்டோபர் 23ஆம் தேதியிலேருந்து ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வரும். அதை பார்த்துட்டு வீட்டில் இருந்தபடி எக்ஸாம் எழுதி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஆல்சோ கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சவுத் இந்தியன் பேங்கினுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம பார்த்த ஜாப் வந்து ஜூனியர் ஆஃபீஸரில் ஆப்ரேஷன். இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட்டு அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்ளை ஹியர்னு ஒரு டேப் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் என்ன அண்டு எந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, தமிழ்நாடு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டர் பண்ணி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட இருக்குது. அதையும் பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. என்கிட்ட பர்சனலாக டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதற்கு நீங்கள் டைரெக்டாக DM பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் அப்ளிகேஷனை போட்டுருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.